இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு யாருன்னே ஆக்சுவலா தெரியாது. ஓகேவா? அந்த இது வந்ததுக்கப்புறம் நான் தான் இந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பினேன். ஒரு சின்ன அந்த போஸ்ட் ஒண்ணு வந்தது இல்லையா நியூஸ்ல. ம். எடுத்து அனுப்பிட்டு, உங்களுக்கு இவங்கள தெரியுமா? ஆக்சுவலா அவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா லாஸ்ட் ஆமா, இன்டர்வியூலயே. ஆமா. நான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன் அவங்க தான் போல அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் அவங்க டென்டிஸ்ட் மாடல் தான் அவங்க. ஓகேவா? பட் அவங்க வந்து மீடியா லைன்ல வேற இருந்து எனக்கு தெரியாது. ம். ஸோ நான் இவங்களுக்கு சென்ட் பண்ணேன். இவங்க சொன்னாங்க, "இல்ல அந்த கேர்ள் கிடையாது. கன்ஃபார்மா தெரியும் அவங்க கிடையாது" அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2 அதுக்கப்புறம் நாங்க விட்டுட்டோம். சரி ஓகே ஃபைன் ஒரு போஸ்ட் போட்டாங்க விட்டாச்சு. திருப்பி வந்து பார்த்தா ஒரு இன்டர்வியூ வந்தது. அது பார்த்தோனே தான் செம கடுப்பாயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் தான் நாங்க ட்ரை பண்ணோம். எடுத்த உடனே கூட நாங்க கால் பண்ணல. ம். நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க கிட்ட கால் பண்ணி ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும் இல்லையா? ம். சொல்லிட்டு நாங்க கிளாரிட்டி எடுத்துக்கணுன்றதுக்காக அவங்க நம்பர நாங்க நெறைய சர்ச் பண்ணோமே. ஏன்னா நாங்க 2 பேருமே மீடியா ஃபீல்டு கிடையாது. ஓகே. எங்களுக்கும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீடியா லைன்ல இல்ல. வந்து இவங்க மூலமா நாங்க ட்ரை பண்ணோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கிடைக்குமா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் எங்களுக்கு வந்து அவங்களுடைய அஸ்வினி இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க ஒரு பெர்சன் கிட்ட தான் வந்து அவங்க தான் இந்த நம்பரே குடுத்தாங்க. ஓகே. எங்க ஃப்ரெண்ட் மூலமா அந்த நம்பர் நாங்க வாங்கினோம். ம். அவங்களுமே என்ன சொல்லிக் குடுத்தாங்க அப்டின்னா, இவங்க வந்து ஃபேம்க்காக இத பண்றாங்க. எனக்கு ஷூரா தெரியும் இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதாவது எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அஸ்வினியோட ஃப்ரெண்டுமே. அஸ்வினியோட க்ளோஸ் ஓகே. சர்க்கிள்ல இருக்க ஒரு பெர்சன் தான் குடுத்தாங்க. ஓகே. எதனால என்ன ஃப்ரேம்? மேபி அவங்களுடைய படம் இப்ப வரதுனால அந்த படத்த வெளிய காட்டணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபேம்க்காகயா? இல்ல எதுக்காக? அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. நான் முதல்ல இவங்க எனக்கு வந்து அவங்களோட அந்த போஸ்ட் அனுப்பும்போது நான் ஃபர்ஸ்ட் அதை பெருசா எடுத்துக்கல. நிறைய பேர் ஒரு டெத்துக்கு அம்மா ஒரு ஃபேமுக்காக போடுவாங்க விட்டுறலாம் அப்படின்னு விட்டேன். பட் இவங்க வீடியோ அனுப்பிச்ச அப்புறமா தான் எனக்குமே நான் என்னன்னா அதுல உருகி உருகி காதலித்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்குமே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா அப்படிலாம் உருகி உருகி லவ் பண்ற ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அவன் எக்ஸுக்கு அப்புறமா அவன் யாரையுமே அப்படி லவ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் அப்படி மேல ஒரு இல்ல. பிலீவ் இல்லாமலே இருந்தாரு. ஆமா. அதுக்கப்புறமா அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தரை திருப்பி லவ் பண்ணியிருக்கான். அது இவங்களுக்கு தெரியும். பட் அதுக்கப்புறமா அவன் சுத்தமா லவ்ல ஒரு பிலீஃப் இல்லாம விட்டுட்டான். அதனால தான் நான் 3 இயர்ஸ் முன்னாடி கூட மேரேஜ் பண்ணிக்கோணும் போது கூட அவனுக்கு அதுல பெரிய உடன்பாடுலாம் இல்ல.